இப்போ நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் பழைய பாடப்புத்தகங்கள் இருக்கிற முக்கியமான கலைச்சொற்கள் மட்டும் பார்ப்போம். பிஏ அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னுவோம். இளங்கலை அப்படின்னுவோம். பேச்சுலர்னால் வந்து இளம் அப்படிங்கிறது வரும். ஆர்ட்ஸ்னால் வந்து கலை. அப்போ பிஏன்னா இளம் கலை, எளிமையாக இருக்குது. அடுத்தது எம்ஏன்னா முதுகலை, எளிமையாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சினா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், சயின்ஸ்னால் வந்து அறிவியல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சிக்கு இளம் கலை அறிவியல் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அது வந்து தவறானது. இதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து இளம் கலை அறிவியல்னு கூட இருக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி வந்து இளம் அறிவியல் அப்படிங்கிறது வந்து சரியானது. ஆனால் இந்த கலைங்கிறது வந்து நடுவில் வரது வந்து பார்த்திங்கன்னா பிலிட்டுக்கு மட்டும் வரும். அது என்ன இளம் கலை இலக்கியம், அதுக்கு மட்டும் நடுவில் வந்து வரும். இல்லைன்னா இங்கே வந்து ஆர்ட்ஸ்னு வந்தால் மட்டும்தான் கலைங்கிறது வரும். இங்கே வந்து பிலிட்டில் வந்து ஏங்கிறது ஆர்ட்ஸுங்கிறது வராது. அப்படிங்கும்போது இருந்தாலும் இந்த இடத்துல வந்து கலைங்கிறது வந்து வரும். இது மட்டும் பிலிட்டுக்கு மட்டும் வரும். அப்படின்னா இளம் கலை இலக்கியம், இது மட்டும் ஸ்பெஷல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் அப்படிங்கும்போது இந்திய ஆட்சிப்பணி அப்படிங்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸுங்கும் போது இந்திய நிர்வாக பணிங்கிறது வரக்கூடாது, இந்திய ஆட்சி பணி தான் வரணும். அடுத்தது ஐஆர்எஸ் அப்படிங்கும்போது இந்திய வருவாய் பணின்னு வரணும், ரெவன்யூ அப்படிங்கிற மாதிரி வருவாய் பணிங்கிறது வரணும். அடுத்தது சிஏ அப்படின்னா சேட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னா வந்து கணக்காயர் அப்படின்னு வரணும். சேட்டர்ட் அக்கௌண்டன்ட்னா கணக்காயர். அடுத்தது பிஹெச்டினா டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி, டாக்டர் ஆஃப் ஃபிலாசபினா முனைவர். அடுத்தது எம்ஃபில்னா மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி, மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபினா ஆய்வில் நிறைஞர் அப்படிங்கிறத வரணும். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதனால் இது ரெண்டும் நெருக்கமாக எழுதியிருக்கேன். பிஹெச்டினா டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்னா முனைவர் அப்படின்னு வரணும். அடுத்து வந்து எம்ஃபில்க்கு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆய்வில் நிறைஞர், ஆய்வில் நிறைஞர் அப்படின்னு வரணும். முனைவர் வந்து பிஹெச்டிக்கு, எம்ஃபில்க்கு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபிக்கு வந்து ஆய்வில் நிறைஞர்னு வரணும், ஆய்வில் நிறைஞர்ங்கிறது வரணும். ரெண்டும் முக்கியமானது, ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்குது. அது இல்லாமல் தமிழ் அர்த்தம் வந்து வித்தியாசமாக இருக்குது, அதனால தான் அருகிலே எழுதியிருக்கேன். இதை வந்து நம்ம வித்தியாசப்படுத்தி பார்த்துக்கிறதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிகாம், காம்ங்கிறது காமர்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வணிகவியல் அப்படின்னா இளம் அறிவியல். இங்கே பார்த்திங்கன்னா கலைங்கிறது வந்து நடுவில் வரக்கூடாது, ஆர்ட்ஸுக்கு மட்டும்தான் வரணும். அந்த பிலிட்டு மட்டும் இளங்கலை இலக்கியங்கிறது வரணும். மற்றதெல்லாம் வந்து கலைங்கிறது நடுவில் வரக்கூடாது, இளம் வணிகவியல் அப்படிங்கிறது மட்டும்தான் வரணும். அடுத்தது போவோம். பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விசன் அப்படின்னா பார்வை நிலைப்பு, நிலைப்புங்கிறது கட்டாயம், பார்வைங்கிறது வந்து விசன், பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்னா நிலைப்பு அப்படிங்கிறது வந்து வரணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது டப்பிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுக்கு 4 ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒளி மாற்றம் அப்படின்னு கொடுக்கலாம், ஒளி ஒத்திசைவு அப்படின்னு கூட கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டப்பிங்னா ஒளிச்சேர்க்கை அப்படின்னு. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி என்னென்னா தாவரங்களை வந்து ஒளிச்சேர்க்கை பண்ணுது, அந்த மாதிரி ஒளிச்சேர்க்கை வந்து இந்த வந்து வேறு, அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுங்க டக்குன்னு ஒளிச்சேர்க்கை அப்படின்னு பண்ணிக்கங்க. டப்பிங்னா ஒளிச்சேர்க்கை, ஒளி மாற்றம் வரக்கூடாது, ஒளி ஒத்திசைவு இந்த மாதிரி எது வந்தாலும் நமக்கு வரக்கூடாது. ஒளிச்சேர்க்கை அப்படிங்கும்போது அந்த மாதிரி சின்ன தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஃபோன்னா நுண்ணொலி பெருக்கி. இதுக்கு ஒரு ஆப்ஷனாக என்ன வரலாம்னா ஒளி வாங்கின்னு இருக்கலாம், ஒளியை கடத்தி அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் வந்து மைக்ரோஃபோனோட வேலை என்னென்னா ஒளியை வந்து பெருக்கம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. நுண்ணொலி பெருக்கி. மைக்ரோன் வந்து நுண்ணு, ஒளி ஃபோன்னாவே ஒளி வரணும், நுண்ணொலி பெருக்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சேர்த்துருக்காங்க. மைக்ரோஃபோன்னா நுண் ஒளி பெருக்கி அப்படிங்கிறது தான் வரணும், ஒளி வாங்கி வரக்கூடாது. அதே மாதிரி ஒளி கடத்தி அப்படிங்கிற மாதிரிலாம் வரக்கூடாது. மைக்ரோஃபோன்னா நுண் ஒளி பெருக்கி தான் வரணும். அடுத்தது கார்ட்டூன்னா வந்து கருத்து படம். இது ஒரு சின்ன ஷார்ட்கட். ஆப்ஷன்ஸில் என்ன வரலாம்னா கேலி சித்திரம் வரலாம், குழந்தைகளுக்கான படம் அப்படின்னு வரலாம், கேலி ஓவியங்கள்னு வரலாம். இந்த மாதிரி எல்லாம் எது வந்தாலும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி கார்ட்டூன் மூலிமா ஒரு கருத்து சொல்கிறாங்க, அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா எளிமையாக உங்களுக்கு ஞாபகம் வரும். பரீட்சை எழுதும் போது கார்ட்டூன் மூலிமா ஒரு கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா கருத்து படம் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. அடுத்தது ப்ரொஜெக்டர் அப்படின்னா பட வீழ்த்தி. ப்ரொஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திரை மேலே படத்தை கொண்டு போய் வீழ்த்துது அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க, விழ வைக்கிது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா பட வீழ்த்திங்கிறது எளிமையாக வரும். நெகட்டிவ்னா வந்து பார்த்திங்கன்னா எதிர்ச்சுருள். இதுக்கான ஆப்ஷன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா படச்சுருள், படப்பிடிப்பு சுருள் அப்படின்னு கூட வரலாம். இது அப்படியே தமிழ்படுத்தியிருக்காங்க. நெகட்டிவ்ங்கிறது எதிர் சுருள் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. நெகட்டிவ்னா எதிர்னு வரணும், சுருள் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, அவ்வளோதான். அடுத்தது மோஷன் பிக்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா இயங்குறு படங்கள், அப்படியே அழகாக தமிழ்படுத்தியிருக்காங்க. மோஷனுங்கிறது இயக்கம் அப்படிங்கிற மாதிரி, பிக்சர் அப்படிங்கிறது போது படங்கள், இயங்குறு படங்கள். அடுத்தது ட்ராலிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நகர்த்து வண்டி, ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்தது இன்டர்நேஷ்னல் லா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அனைத்து நாட்டு சட்டம்னு வரணும். இப்போது இதில் பன்னாட்டு சட்டங்கள்னு ஒரு ஆப்ஷன் வரலாம், அயல் நாட்டு சட்டங்கள்னு இன்னொரு ஆப்ஷன் வரலாம். நெய்பர்னா அயலவர், அதுக்கப்புறம் வந்து அயல் நாட்டினர் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்போம். அனைத்து நாட்டு சட்டங்களுக்கு பக்கத்தில் அயல் நாட்டு சட்டங்கள், அடுத்து வந்து பன்னாட்டு சட்டங்கள் கூட ஆப்ஷன் வரலாம். ஆனால் இன்டர்நேஷ்னல் லாங்கிறது வந்து தமிழ் பாடப்புத்தகங்கள் அனைத்து நாட்டு சட்டங்கள் அப்படின்னு வரணும், எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி அனைத்து நாட்டு சட்டங்கள் அப்படிங்கிறத வரணும். அடுத்து ரிட்ஸ் அப்படிங்கும்போது சட்ட ஆவணங்கள். இதுக்கு ஆப்ஷன்களாக வந்து பார்த்திங்கன்னா சட்ட விதி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரலாம், சட்ட சரத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரலாம். ஆனால் அதெல்லாம் வரக்கூடாது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா
ஆர்டிக்கல் அப்படிங்கிறது வந்து சட்ட விதி, சட்ட சரத்துக்கள் அப்படிங்கிறதுலாம் வரும். இங்கே ரிட்ஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சட்ட ஆவணங்கள் தான் வந்து சரியானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்டான்டிவ் லா அப்படின்னா உரிமை சட்டங்கள். இப்படி உரிமைகள் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ரைட்ஸ்னு மட்டும்தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இங்கே சப்ஸ்டான்டிவ் லாஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உரிமை சட்டங்கள். புதிய வார்த்தையாக இருக்குது, இது நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்டான்டிவ்னா உரிமை சட்டங்கள், வித்தியாசமாக இருக்குது, நீங்கள் படித்து பார்த்துங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சக்சஷன் ஆக்ட் அப்படின்னா இந்திய வாரிசுரிமை சட்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்னா இந்திய, ஆக்ட்னா சட்டம். ஓகே, சக்சஷன்னா வாரிசுரிமை அப்படின்னு பார்த்துங்க. ஒரு சின்ன ஷார்ட்கட்டாக பார்ப்போம். சக்சஷன் அப்படின்னா வாரிசுரிமை. இப்போ வாரிசுகள்லாம் வந்து சக்ஸஸ் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. வாரிசுகள் வந்து சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்தியன் சக்சஷன் ஆக்ட்னா இந்திய வாரிசுரிமை சட்டம் அப்படிங்கிறது வந்து எளிமையாக இருக்கும். அடுத்தது ப்ரொசீஜரல் லாஸ் அப்படின்னா செயல்பாட்டு முறை சட்டங்கள். அப்படின்னா ப்ரொசீஜர் அப்படின்னா வச்சுக்கிங்களேன், நீங்கள் எளிமையாக நமக்கு தெரிஞ்சது தான். ப்ரொசீஜர்னால் வந்து செயல்பாட்டு முறை, செயல்முறைங்கிற மாதிரி வந்து செயல்பாட்டு முறை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது எளிமையாக இருக்குது. ப்ரொசீஜர் லானா செயல்பாட்டு முறை சட்டங்கள், எளிமையாக இருக்குது. இந்தியன் பீனல் கோட் அப்படின்னா இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. கோட்னா வந்து சட்ட தொகுப்புங்கிறது வரணும். ரிட்ஸ்னால் சட்ட ஆவணங்கள் வரணும். இதை மட்டும் பார்த்துங்க. அடுத்தது பீனல் அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பெனால்ட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம தெரிஞ்சுது. அது வந்து பார்த்திங்கன்னா தண்டனை அப்படின்னு ஒரு பொருள் வந்திருக்கு. இந்தியன் பீனல் கோட்னா இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. கோட்னா வந்து சட்ட தொகுப்புன்னு வரணும். அடுத்தது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிரிமினல்னால் வந்து குற்றவியல். கிரிமினல்னால் வந்து குற்றவியல். இங்கே சிவில் கீழே இருக்கு பாருங்கள். சிவில்ங்கிறத வந்து உரிமையியல். இது ரெண்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கிரிமினல்னால் வந்து பார்த்திங்கன்னா குற்றவியல், சிவில்னால் வந்து பார்த்திங்கன்னா உரிமையியல். அடுத்தது ப்ரொசீஜரல் கோட் அப்படின்னா செயல்பாட்டு தொகுப்பு. கோட்னாவே தொகுப்பு வரணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற கட்டண வில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஏற்கனவே, இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். நீதிமன்ற கட்டண வில்லை, கோர்ட்னா நீதிமன்றம், ஃபீஸ் ஸ்டாம்ப் அப்படின்னா கட்டண வில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. நன்றி.